அவள் கெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மருத்துவ பரிசோதனை, அதன் மூலமாக அந்த கொலையாளியை பிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைக்கும்ல. அது ஏன் செய்யலை? தமிழ்நாடு காவல்துறையை நம்ப முடியாது. இந்த வழக்கை தேவையில்லாமல் நீட்டிக்க வச்சிருக்கிறாங்க, அந்த பொண்ணை அலக்களவு பண்ணியிருக்காங்க, அதனால் இதை சிபிஐ விசாரணை. காவல்துறை அதிமுக ஆட்களை மட்டுமே ஒருத்தரை மட்டும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவன் பேரை கூட பிடிக்க முடியல அவங்களால. அப்போ திமுக காரங்க பின்னணியில் இருந்தால் அந்த வழக்குகள் சரியான முறையில் விசாரிக்கப்படாது. அவர்கள் தப்பிக்க வைப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் காவல்துறை எடுக்கும். அண்ணாமலை என்ன சொல்றாரு? இந்த கொடுமையை பார்த்து என்னால் சகிக்க முடியாது, அதனால் என்னையை நானே அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சாட்டையால் அடிச்சுக்கிறாரு. அதை கிண்டல் பேசுறாங்க திமுக காரங்க. ஒரு உயர் கல்வி நிலையம் அண்ணா யூனிவர்சிட்டி, அங்கேயே பாதுகாப்பு இல்லை. ஒரு ஆள் போய் எப்படிங்க 2 பேர் காதலனை அடித்து துரத்திருக்காங்க. மினிஸ்டர் வேறு அப்பப்போ அவர் போதாது சொல்லிட்டு சட்ட அமைச்சர் வேறு அவர் வேறு அப்பப்போ பேசுகிறாரு. இதெல்லாம் முரண்பட்ட கருத்துக்களை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இந்த ஆட்சியில் இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள் சகஜமாக நடக்குது. தப்பிச்சிடலாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அது ஆளுங்கட்சிக்காரங்களே செய்கிறாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்தன். சார், இப்போது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை பல்வேறு தரப்பில் இருந்து கண்டனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. நேற்று நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கடுமையான கேள்விகளை கேட்டாங்க காவல்துறையை பார்த்து. பல கருத்துக்கள் முன்னுக்கு பின்னே இருப்பதாகவும் கூட மக்கள் மத்தியில் அந்த ஒரு பார்வை இருக்குது. இந்த சம்பவத்தை குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? ஏதோ இந்த விஷயத்தை மூடி மறைக்க ஒரு முயற்சி நடப்பது போல் மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் வந்திருக்குது. வெளிப்படைத்தன்மை இல்லை. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் மினிஸ்ட்ரி ஏன் பேசணும்? அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற அதிகாரிகள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது முடிகிறதுக்கு முன்னாடியே கமிஷனர் ஏன் ப்ரெஸ்ஸை பார்த்து பல விஷயங்களை சொல்லணும்? தேவையில்லாத விஷயங்களை. ஒன்று, அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல பெரிய தப்பு என்னென்னா, இதில் இன்னொருத்தர் யாரும் இன்வால்வ் ஆகலை, ஒரே ஒருத்தர் தான் எப்படி முடிவுக்கு வர்றாரு? இன்வெஸ்டிகேஷன் முடியாதப்ப அந்த பொண்ணு தன்னுடைய புகாரில் இன்னொருத்தர் இன்வால்வ் ஆகிருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவன் சொல்கிறான். கற்பொழி அந்த பெண்ணை மானபங்கப்படுத்தினவன் அவன் என்ன சொல்கிறான், இன்னொருத்தர் சார் இருக்கார், அவருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த சார் யாருங்கிறது தான் இப்போ கேள்வி. இவர் என்ன சொல்கிறார், கமிஷனரு அவனுடைய செல்லில் அந்த நேரத்தில் ஏரோப்ளேன் மோடு போடப்பட்டிருந்தது, அதனால் யாரும் அவனோட பேசியிருக்க முடியாதுன்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் ஏரோப்ளேன் மோடில் அவனுடைய செல் இருந்துச்சுன்னு இவருக்கு எப்படி தெரியும்? அங்கே யாராவது இருந்துகிட்டே இருந்த இவங்க காவல்துறை சார்ந்தவங்க அங்கே இருந்து பார்த்துட்டு இருந்தாங்களா? ஆமாம், அந்த சந்தேகம் இருக்குதான் எல்லாருக்கும். ஏன் அந்த ஏரோப்ளேன் மோடு இருந்துச்சுன்னு இவர் எப்படி சொல்ல முடியும்? அந்த நேரத்தில் அவன் ஏரோப்ளேன் மோடில் வச்சுருந்தான்னு எப்படிங்க அவர் சொல்கிறாரு? என்ன ஆதாரம் இவர்? அதெல்லாம் இட்டு கட்டி யாரையும் ஒருத்தரை தப்பிக்க வைக்கிறதுக்கான தீவிர முயற்சியில் இறங்கியிருக்காங்கங்கிற மாதிரி தான் மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் வந்திருக்குது. குறிப்பாக சார், அந்த சந்தேகம் அந்த கல்லூரியை சார்ந்த முக்கிய புள்ளியா இல்லை கட்சி ரீதியிலான முக்கிய புள்ளியான்னு இப்போ 2 கேள்வி வருது மக்கள் மத்தியில். அது கரெக்டு. அந்த செஞ்சவன் அந்த கொடூரத்தை செஞ்சவன் கட்சி ஆளு. ஆனால் அதை மறைக்க தீவிர முயற்சி நடந்துட்டு இருக்குது. ஆமாம், அவனை முத நாளே பிடிக்கிறாங்க, ஆனால் விட்டுடுறாங்க. மறுநாள் சாயங்காலம் தான் அவனை பிடிக்கிறாங்க. எதுக்குன்னா தடயங்களை பூரா அழிக்கிறதுக்கான நேரத்தை கொடுக்குறாங்க. காவல்துறையே போய் அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பேனர்ஸு, போஸ்டர்ஸு, அதிலெல்லாம் அவன் ஃபோட்டோ, படம், அவன் பேர் இருக்குது கட்சி பேனரில், அதெல்லாம் அகற்றி இருக்கிறாங்க காவல்துறையே. ஆமாம், ஒரு கொடி கம்பத்தை சாட்சி இருக்கிறாங்க. இதெல்லாம் தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் அதாவது திமுக இப்போ ஜாஃபர் சாதிக் கடத்தல் மன்னன் அவன் அரெஸ்ட் ஆன உடனே அவன் இவங்களுடைய கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தார். அந்த பொறுப்புலேருந்து நீக்கினாங்க, அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கினாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அது மாதிரி செய்யலை. இந்த
பொள்ளாச்சி பாலியல் விஷயத்தில் அந்த தங்களுடைய மாணவணி செயலாளர் அருளானந்தம் அந்த வழக்கில் இன்வால்வ் ஆகியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அதிமுக அவரை கட்சியிலேருந்து நீக்கினாங்க. இதுதான் நடைமுறை. இப்போ ஞானசேகரன் நீக்கலை. திமுக என்ன சாதிச்சிட்ருக்காங்கன்னா, அவர் கட்சிக்காரர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்களில் துணை முதல்வரோடு அவன் நிற்கிறான். என்ன இது சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவோட கை பிடிச்சி கை குலுக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரியெல்லாம் பெரிய தலைவர்கள் கூட போய் நிற்கிறது, எல்லாரும் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க. அதனால் கட்சி உறுப்பினர் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. மாசு அவன் கையை பிடிச்சி கொடுக்குறாரு. அப்படி இல்லாமல் செய்வாங்க பொது ஆளுகிட்ட? ஏன் அப்படி ஒருத்தர் எப்படி யார் வேணாலும் பார்க்க முடியுமா துணை முதல்வரை? ஸோ கட்சிக்காரங்கிற அடிப்படையில் தான் போயிருக்காங்க. இதில் முரசொலியிலேயே 2 இடத்துல 2 நாள் அவருடைய பேர் வந்திருக்குது கட்சி கூட்டத்தில். அதே மாதிரி பேனர் வந்திருக்குது. அதாவது இந்த சைதை பகுதியில் நடந்த கோட்டூர்புரத்து அந்த கட்சி கமிட்டி கூட்டத்தில் அவன் பேர் வந்திருக்குது. என்ன எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அவன் கட்சி உறுப்பினர் இல்லைன்னு சாதிக்கிறாங்க. இது நிச்சயமாக கட்சி உறுப்பினர் தான். அதனால தான் அவனுடைய வழக்கை வேறு மாதிரி திசை திருப்பி எப்படியாவது அது சாதாரண பாலியல் சீண்டல் மாதிரி தான் முதல்ல சொல்லப்பட்டது. ஒரு நாள் முழுக்க அது பாலியல் சீண்டல்னு தான் சொன்னாங்க. பாலியல் வன்கொடுமை நடக்கலைங்கிற மாதிரி தான் காவல்துறை சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ அவரே இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவர் அதை அப்படி இல்லை ஈஸியாக சொல்கிறாரு. லாக்கில் இருந்துச்சு, அது இன்னொரு மீடியமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது அன்லாக் ஆகிருக்கு, அந்த குறைஞ்ச நேரத்தில் யாரோ லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிங்க செய்ய முடியும்? அப்போ யார் பண்ணால், யார் அதுக்கு பொறுப்பு, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? இது வரைக்கும் யாருக்கும் தண்டனை கொடுக்கல. அந்த பாருங்கள், லீக் பண்ணவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, அந்த தப்பு செஞ்சவனையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, கமிஷனரே ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. தப்பு செஞ்சவன் ஒருத்தன் தான் இவர் சொல்கிறதுக்கு நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படி இன்வெஸ்டிகேஷன் போகும்போது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் தான் எதுனாலும் பேசணும், லோ லெவலில் தான் அவங்க இருப்பாங்க. நீங்கள் பேசுகிறீங்க, இன்வெஸ்டிகேஷனோட சம்பந்தம் இல்லாத நீங்கள் இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா, ஒரு ஆள் தான் இன்வால்வ்டு, வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்கள் கீழே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்க அவங்க எப்படி இன்னொரு ஆள் இருந்தால் அதை எப்படி சொல்லுவாங்க? கமிஷனர் சொல்லிட்டார், அதுபடி தானே நம்ம இன்வெஸ்டிகேஷனே போகணும்னு நினைப்பாங்க. நீதிமன்றம் சொல்லுதுங்க, இதை நீதிபதி சுட்டி காட்டியிருக்கார். நீங்கள் அவங்கள நீங்கள் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணுறீங்க. இதுதான் நீங்கள் இதை ஒட்டி தான் நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க மறைமுகமாக. அதை மீறி அவங்க போக முடியாது. இன்வெஸ்டிகேஷனையே நீங்கள் எந்த திசையில் போகணும்னு சொல்லி நீங்கள் முடிவு இப்படி பண்ணலாம். யூ ஆர் நாட் அன் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். இதில் நீங்கள் என்ன பேட்டி தர வேண்டியிருக்குது? யார் ஏதாவது ப்ரெஸ்ஸு கேட்டால் கூட இது தீர்மானம் முடிஞ்ச பிறகு நாங்கள் சொல்கிறோம், இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு சொல்கிறோம், அது வரைக்கும் இதில் வெளியில் ப்ரெஸ்ஸுக்கு சொல்ல முடியாதுன்னு தானே சொல்லணும். நீங்கள் அந்த ரகசியத்தை காக்கணும் இல்லை? அது மட்டும் இல்லைங்க, அவன் இதே அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே அவன் இதுக்கு முன்னாடி பல தவறுகளை செஞ்சுருக்கதா தகவல் வந்துட்டுருக்குது. அந்த மாணவிகள், ஒரு மாணவி சொல்லியிருக்கா, இந்த மாணவியினுடைய ஃப்ரெண்டு என்னையும் ஒரு கட்டத்தில் ட்ராப் பண்ண பார்த்தாங்க, நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்கிறேன். ஸோ அவன் டெய்லி அங்கே ஈவினிங் போகிறான், 6-7 மணிக்கு மேலே. அவன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வெளிச்சம் இல்லாத பகுதிகளில் அவன் நடமாடுறான். மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் அவன் இருந்துக்கிட்டு யாரையும் வேட்டையாட பார்க்குறான். இது தொடர்ந்து செய்கிறான். அவன் இது வரைக்கும் எத்தனை பேரை வேட்டையாடி இருக்காங்கிறது தெரியாத. ஏன்னா எல்லோரும் இந்த பொண்ணு மாதிரி துணிச்சலா, இப்போ இந்த பொண்ணே கூட துணிச்சலாக சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, இதுவும் மறைக்கப்பட்டிருக்கும் ஈஸியாக. சொன்ன பிறகும் மறைப்பதற்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் இப்போ பெரிய கேள்வி. அந்த இன்னொரு சார் யார்? இன்னொரு சாரோட அவர் ஃபோனில் பேசினார், பேசிக்கிட்டே இருந்தார். என்னை கெடுத்துக்கிட்டே இருந்தப்போ அவர் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தார். இன்னொன்று, அந்த சார் யாருன்னு எனக்கு தெரியல, அவருக்கு நீ உதவி சேவை செய்யணும்னு சொல்கிறாரு என்கிட்ட. அப்போ அந்த சார் யார்? அவர் முக்கியமான விஐபி புள்ளியாக இருக்கணும்.
அதை மறைக்கிறதுக்கான முயற்சி உடனே எடுக்கிறாருங்க இந்த கமிஷனர். எங்கள் அப்போ குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆள் தான் இன்வால்வ்டுன்னு வேகமாக சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு ஏன் ஏற்பட்டுச்சு? விசாரணை முடிகிறதுக்கு முன்னாடி விசாரணை இன்னும் கூட ஆரம்பிக்க கூட முடியல. இல்லை பிறகு அவர் சொல்கிறார் ஆன்லைனில் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார், நேரடியாக அந்த பொண்ணு வந்து ஸ்டேஷனில் அப்பா அம்மாவோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்கிறாரு. ஆமாம், அந்த மினிஸ்டர் வேறு பேசுகிறாரு அடிக்கடி. அதாவது காவலாளர் சொல்கிறது வந்து ப்ரொவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த கமிட்டியிலேருந்து பேராசிரியரோட 100க்கு ஃபோன் வந்தது, நாங்கள் அங்கே போய் பார்த்தோம்னு சொல்கிறாங்க. இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, இல்லை அந்த பொண்ணு அந்த கமிட்டிக்கு சொல்லவே இல்லைன்னு இவர் சொல்கிறாரு. ஆமாம், இதுவே முன்னுக்கு பின்னா இருக்குல்ல. ஏன் இப்படி? அப்போ இங்கே முக்கிய புள்ளி கண்டிப்பாக இருக்குதானே. ஆமாம் ஆமாம். அப்போ அதை ஏன் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பொதுவாக செக்யூரிட்டியை பீஃபப் அங்கே பண்ணுறோம் செய்கிறோம், என்ன லேப்ஸ் இருக்குது அப்படி பேசலாம். இந்த கேஸை பற்றி அவர் ஏன் பேசிகிட்டே இருக்கிறாரு? கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தா, எப்போ கொடுத்தா, இதெல்லாம் அவர் ஏன் பேசுகிறார்? அது அவர் பேசுகிறதுக்கும் போலீஸ்காரங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கான்ட்ரடிக்டராக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஆமாம், சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்கள். நல்லா அந்த ப்ரொவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டியில் போக்சோ அந்த பொண்ணு அந்த பேராசிரியர் 2 பேர் சேர்ந்து தான் 100க்கு ஃபோன் பண்ணாங்கன்னு காவல் ஆணையர் சொல்கிறாரு. அப்படியே உயர்கல்வித்துறை அமைச்சர் மாற்றி சொல்கிறார், இல்லை அந்த பொண்ணு அந்த கமிட்டிக்கு சொல்லவே இல்லை, கல்லூரிக்கே தெரியாதுன்னு இவர் சொல்கிறாரு. ஸோ இதில் அப்போ யாரை ப்ரொடெக்ட் பண்ண அவர் ட்ரை பண்ணுறாரு? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யாரையாவது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வரும்போது இயற்கையாக ஏதோ ஒரு தவறு நடந்துகிட்ருக்குது இந்த இன்வெஸ்டிகேஷனில், எதையோ மறைப்பதற்கான முயற்சி நடந்துகிட்ருக்குங்கிறது தொடர்ந்து தெரிய வருது. பிறகு அவர் வந்து ஏதோ காவல்துறை பிடிக்க போனப்போ ஓடி போய் எங்கோ விழுந்து அவருக்கு கை காலில் பேண்டேஜ் போட்டு அது நம்புற மாதிரி இருக்கா சார் உங்களுக்கு? சிறையில் அடைக்காமல் அந்த சிறையில் அடைக்கிறதுக்கான உத்தரவை வாங்கிட்டு என்ன நீதிமன்ற காவல் உத்தரவை வாங்கிட்டு அவர் எங்கே வைக்கிறாங்க? ஹாஸ்பிட்டலில் போய் வைக்கிறாங்க. இல்லை, ஓடி போய் விழுங்கும் போது தானே அடிபட்டதா சொல்கிறாங்க. 2 பக்கம் 2 இடத்துல அடிபட்டுச்சு சொல்கிறாங்க. ஆனால் முதல் நாள் காவல் நிலையத்துக்கு 20 30 பேர் வந்தாங்க அந்த என்கொயரி பண்ண. அன்னைக்கு வந்துட்டு போனவன் வீட்டுக்கு ஈவினிங் போகிறா, அதுக்கு அடுத்த நாள் தான் போய் மறுபடியும் பிடிக்கிறாங்க. அன்னைக்கு ஓடாதால் இன்னைக்கு ஓடுறான்னா என்ன சார் காரணம்? எதுக்கு அவங்க ஓடணுங்க? அவனுக்கு தான் தெரியும் நம்ம காவல்துறை நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு அவனுக்கு தெரியும்ல. அவன் ஏன் ஓடுறான்? அவனுக்கு ஏன் இந்த கட்டெல்லாம் மாவு கட்டெல்லாம் போட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வைக்கிறாங்க? ஏன்னா சிறையில் வைக்கக்கூடாதான். ஏன்னா திமுக பிரமுகராச்சு அவர். என்னென்ன இது வரைக்கும் இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, துணை முதல்வரோ பேசியிருக்காங்களா? இதை பற்றி வாய் திறந்துருக்காங்களா? துணை முதல்வர் எதுக்கெடுத்தாலும் முந்திக்கிட்டு பேசக்கூடிய ஆள், முந்திரி கொட்டை மாதிரி பேசக்கூடிய ஆள், இதில் ஏன் நீண்ட மௌனத்தை காப்பாற்றுறாரு? இவங்க அது மட்டும் இல்லைங்க, அண்ணா நகரில் ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் பெற்றோர்களோட போய் அங்கே இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் தர்றாங்க. கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து கோயம்பேடுக்கு அனுப்புகிறாங்க. கோயம்பேடில் போனால் ஜூரிஸ்டிக்ஷன் இது இல்லை, உங்களுக்கு அண்ணா நகருங்கிறாங்க. இப்படி அந்த பொண்ணை, கற்பழிக்கப்பட்ட பெண்ணை உடனடியாக அந்த கேஸை புக் பண்ணி போக்சோவில் அவளை மருத்துவ பரிசோதனை பண்ணணும்ல, அது உடனடி தேவையில்லையா? எல்லா வழக்குகள்லையும் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பணும்ல. அவள் கெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மருத்துவ பரிசோதனை, அதன் மூலமாக அந்த கொலையாளியை பிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைக்கும்ல. அது ஏன் செய்யலை? ஏன்னா அதுலேயும் திமுக ஆள் இன்வால்வ் ஆகிருக்கான். அதுக்கடுத்து இது என்னடா இந்த பொண்ணை இப்படி அலைக்கழிக்கிறாங்க சொல்லிட்டு உயர்நீதிமன்றமே இந்த சுயோமோட்டுவா இந்த பிரச்சனையை கையில் எடுத்து, இது வந்து தமிழ்நாடு காவல்துறையை நம்ப முடியாது. இதில் என்ன கற்பழிப்பு விளக்கு பிரச்சனைகளில் தமிழ்நாடு காவல்துறையை நம்ப முடியாது, இந்த வழக்கை தேவையில்லாமல் நீட்டிக்க வச்சுருக்கிறாங்க, அந்த பொண்ணை அலக்களவு பண்ணியிருக்காங்க, அதனால் இதை சிபிஐ விசாரணைக்கு கூட சொல்கிறாங்க. சிபிஐ விசாரணை எல்லாருமே இந்த ஒரு கருத்தை பதிவிடுறாங்க. தமிழக காவல்துறை வந்து சரியாக விசாரிக்காதான் சிபிஐன்னு சொல்கிறாங்க. என்னுடைய பார்வை என்னன்னா, காவல்துறை நல்லா தான் இருக்குது, அதை கையில் வச்சிருக்கவங்க சரியா இயங்க விடலையோன்னு தானே நம்ம பார்வை இருக்கு. காவல்துறை வந்து நம்ம காவல்துறையே குறை சொன்னா தவறா போயிடலாம் சார். அது இல்லை, காவல்துறை முழுமையாக குறை சொல்லலைங்க. காவல்துறை ஏவல் துறையாக மாறிடுச்சு, ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. திமுக ஆட்சியாளர்கள் அவங்கள செயல்பட விடாமல் தங்கள் இஷ்டப்படி செயல்பட வைக்கிறாங்க. அதுதான் நடக்குது. சிபிஐ அந்தளவுக்கு இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் சிபிஐ விசாரணைக்கு போகுது. இப்போ இந்த அதிமுக ஆட்சியில்
அந்த ஒரு பாலியல் வன்கொடுமை வந்துச்சு இல்லையா? ஆமாம். அது என்ன இடம்? இந்த இது பொள்ளாச்சி. அப்போ என்ன பண்ணாங்க, அதில் திமுக காரங்களும் இன்வால்வ் ஆயிருந்தாங்க, இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆனால் காவல்துறை அதிமுக ஆட்களை மட்டுமே ஒருத்தரை மட்டும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவன் பேரை கூட பிடிக்க முடியல அவங்களால. கடைசியில் சிபிஐக்கு அந்த விசாரணை கொடுக்க சொன்ன உடனே அந்த கோர்ட்டு நீதிமன்றம் சொன்ன உடனே சிபிஐ கொடுத்துட்டாங்க. அதிமுக அவங்களுக்கு மறைப்பதற்கு ஏதும் இல்லை, உடனே கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிபிஐ கொடுன்னா உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போகிறீங்க, அதுவும் பெரிய லாயரை வச்சு போகிறீங்க. லட்சக்கணக்கான பணத்தை 50 லட்சம் 60 லட்சம் வாங்கக்கூடிய ஆள் ஒரு நாள் ஒரு சிட்டிங்க்கு அவரை கொடுத்து நீங்கள் ஏன் போகிறீங்க? ஏன் சிபிஐ கொடுக்கல? உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரை பாதுகாக்கிறதுக்காக இந்த முயற்சிகள்லாம் அடுத்தடுத்து நடக்குது? எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு இதுங்க நர்ஸுங்க, அந்த அம்மாவை எப்படியோ நிர்வாணமாக எங்கேயோ புகைப்படம் பிடிச்சிட்டு, திமுக நிர்வாகி தான், நீ 10 லட்சம் கொடு, இல்லாட்டி அந்த புகைப்படத்தை நான் ஆன்லைனில் போட்டுருவேன், எல்லாரும் பார்க்குற மாதிரி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அவரையும் அவருடைய கணவரையும் மிரட்டுறாரு. அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அவர் மிரட்டுறாருன்னு சொல்லி. அவர் திமுக மாவட்ட நிர்வாகிங்கிறதுனால நீதிமன்றம் 13 நாளாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. பாருங்கள், 13 நாளாக. இது ஒரு போக்சோ வழக்கு தான், நடவடிக்கை எடுக்கலை. இறுதியாக என்ன ஆகுது, அந்த அம்மா விஷம் குடித்து சாகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அசிங்கமாயிட்டேனே சொல்லி. பிறகு அவங்கள ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க அவரை பிடிக்கவே இல்லைங்க. அப்போ திமுக காரங்க பின்னணியில் இருந்தால் அந்த வழக்குகள் என்ன சரியான முறையில் விசாரிக்கப்படாது. அவர்கள் தப்பிக்க வைப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் காவல்துறை எடுக்கும். இதுதான் தொடர்ந்து ஒவ்வொரு வழக்காக நம்ம பார்த்துட்டே வர்றோம். இன்னும் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. எல்லாவற்றிலும் திமுக காரர்கள் இன்வால்வ் ஆகியிருந்தால் அதை மறைக்கிறதுக்கான முயற்சி தீவிரமாக நடக்குது. ஓகே சார், இதில் இந்த சம்பவத்தில் குறிப்பாக பல்வேறு தடவை இந்த குரல்கள் வருது. ஆனால் முன்னாடி நின்று குரல் கொடுத்தது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியின் குரலாக பார்க்குறீங்களா, இல்லை பாஜக தலைவர் அண்ணாமலையின் குரல்? 2 பேருமே குரல் கொடுத்துருக்குறாங்க. அதிமுக உடனடியாக அந்த ஜெயக்குமார் அங்கே ஸ்பாட்டுக்கு அந்த 500-1000 பேரை திரட்டி அங்கே போய் கடுமையாக மிகச்சிறந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. காவல்துறை அவர்களை ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாமல் அவங்கள தடுத்துருக்குறாங்க. அவங்கள பிறகு அவங்க சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கான எதிர்ப்பை பாஜகவால் காட்ட முடியல. அவங்க வள்ளுவர் கூட்டத்தில் எதிர்ப்பு பண்ணாங்க, தமிழிசை உள்ளிட்ட எல்லாரும் அரெஸ்ட் ஆனாங்க. பட் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அவங்களால காட்ட முடியல. அதிமுக நபர்கள் சாலை மறியலும் பண்ணி அதை பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. அதை உடனே என்ன பண்ணாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் பெரும்பாலும் 500 பேருக்கு மேலே வழக்கு போட்டிருக்காங்க அவங்க மேலே. அவங்க கொடுத்த குரல்னால தானே இந்த அளவுக்கு ப்ரெஷர் ஆகி இந்த அளவுக்கு விசாரணை போகுது. அவங்க மேலே சார் வழக்கு போட்டிருக்காங்க. மாணவர்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. லீவு முடிஞ்சோடனே மாணவர்கள் போராட ஆரம்பிச்சாச்சு. தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகங்களையும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி இந்த மேற்கு வங்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பயிற்சி மருத்துவர், பெண் மருத்துவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த விஷயத்தில் மேற்கு வங்கமே பற்றி எரிந்தது. அது மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, இந்த கொடுமையை பார்த்து என்னால் சகிக்க முடியாது, அதனால் என்னையே நானே அடிச்சுக்கிறேன் அப்படி சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. அதை கிண்டல் பேசுகிறாங்க திமுக காரங்க. ஆமாம், என்ன அவர் உங்களை தான் சொல்லி தான் அவர் செய்கிறார், நீங்கள் எதுவுமே செய்கிறது இல்லைங்கிற குற்றஞ்சாட்டி தான் அவர் அவ்வளோ செய்கிறார். அதே மாதிரி இன்றைக்கி அடுத்த போராட்டம் மாவட்டங்கள் எல்லாம் நடத்துகிறதா முடிவு பண்ணுறாங்க அதிமுகவும் பாஜகவும் முடிவு பண்ணி. ஆனால் அந்த மன்மோகன் சிங் அவர் இறந்ததுனால இன்றைக்கி அவருடைய ஃபியூனரல் இருக்குது. நாளைக்கு மறுநாள் அந்த போராட்டங்களை திரும்ப நடத்த போகிறாங்க. தமிழகமெல்லாம் நடத்தினா அதிமுக நடத்த ஆரம்பிச்சிச்சுன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 500-1000 பேரை திரட்டி நடத்துனாங்கன்னா இந்த அரசாங்கத்தினுடைய பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அது மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய தீயா பற்றிக்கிட்டு மாணவர்களும் இறங்கியாச்சுன்னா மேற்கு வங்க மம்தா அரசு மாதிரி இவங்களும் பெரிய அளவுக்கான பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். ஏன்னா ஒரு கேஸ் இல்லைங்க, தொடர்ந்து பல கேஸ்கள்
நீங்கள் வேறு ஊழல் கேஸுகளில் அடிதடி கேஸ்லலாம் நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களை காப்பாற்றுறீங்க, காப்பாற்றிட்டு போங்க. ஆனால் பாலியல் வன்புணர்வு வழக்குகளில் நீங்கள் இந்த மாதிரி காப்பாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா பெண்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்குது தமிழ்நாட்டில்? ஒரு உயர்கல்வி நிலையம் அண்ணா யூனிவர்சிட்டி, அங்கேயே பாதுகாப்பு இல்லை. ஒரு ஆள் போய் எப்படிங்க 2 பேர் காதலனை அடித்து துரத்திருக்கானா? 2 பேர் இவனை ஓவர் பவர் பண்ணியிருப்பாங்கல்ல. கண்டிப்பாக ஒருத்தனாக இருந்திருந்தா நான் கேட்குறேன், நார்மலாக ஒருத்தனாக இருந்தா அவன் வீக்காக இருந்தால் கூட அந்த மாணவன் சும்மா விட்டுருப்பானா? இவனோட போராடி இருப்பானா? அந்த பொண்ணும் போராடி இருப்பான்ல. அப்போ இந்த செயலை எப்படி செஞ்சுருக்க முடியும்? அதுவே என்ன சொல்லுது, மோர் தென் 1 person இஸ் இன்வால்வ்டுன்னு தெரியுது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறா, அப்போ கூட அதை மறைச்சிக்கிட்டு அது அது என்ன சொல்கிறாரு, அவனுடைய ஏரோப்ளேன் மோடு அந்த நேரத்தில் அந்த மோடில் இருந்துச்சு, அதனால் யாரோடையும் அவன் பேசியிருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இது இந்த சப்பக்கட்டு ஏன் கட்டணும்? அவனுடைய ஃபோன் அந்த நேரத்தில் ஏரோப்ளேன் மோடில் இருந்ததுன்னு இவருக்கு எப்படி தெரியும்? கமிஷனருக்கு எப்படி தெரியும்? இவர் பார்த்தாரா? அந்த நேரம் அங்கே இருந்தாரா? பார்த்தாரா? இல்லை காவல்துறை சார்ந்த யாராவது இங்கே இருந்து இதை பார்த்து சொன்னாங்களே அவருக்கு? எப்படிங்க அது? எவ்வளவு அவனை பாதுகாக்கிறதுக்கான, அவனை கூட பாதுகாக்கிறது முக்கிய அம்சமாக இல்லை, அந்த ஒரு சார் இருக்கார்ல, அந்த விஐபியை பாதுகாக்கிறதுக்கு தீவிர முயற்சி நடக்குது. அதான் கமிஷனரு தன்னிலை மறந்து வேகமாக அவசரமாக அந்த சொல்கிறார், ஒருத்தன் தான் இன்வால்வ்டு. எப்படி அதை சொன்னார்? அதான் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். இதில் அப்பட்டமாக இந்த அரசாங்கம் மாட்டிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இது வேற எங்கேயோ நடந்திருந்தால் பரவாயில்ல, ஒரு தனியார் கல்லூரி எதுவும் செக்யூரிட்டி இல்லைன்னா கூட, தனியார் கல்லூரி கூட செக்யூரிட்டி இருக்குது. இங்கே பல பொறியியல் கல்லூரிகள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே தான் வருது. அப்படிப்பட்ட ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் செக்யூரிட்டியாக எனக்கு தெரிஞ்சு கவுண்ட் 140க்கு அபோவ் சொல்கிறாங்க. அதாவது ஷிஃப்ட் வைஸ் போடுவாங்க, 45 போடுறதா சொல்கிறாங்க. இவ்வளோ செக்யூரிட்டி மீறி போகிறாங்க. அதை காட்டிலும் காவல்துறை ஆணையரே சொல்கிறாரு, அங்கே 3 பேட்ரோல் வண்டி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 2 டீசல் அந்த பைக்கும் இருக்கும், வெஹிக்கிளும் இருக்குன்னு சொல்கிறாரு. இதையும் தாண்டி ஒருத்தன் உள்ளே ஏறி குதிச்சு போகிறான்னா அந்த அளவுக்கு அவர் தைரியம் வர காரணம் என்ன? யாருடைய அஜாக்கிரதை? இல்லை, அவன் ஏறி குதிச்சு கூட போயிருக்க வேண்டியதில்லை. அவன் கேட் வழியாகவே அவன் அனுப்பிச்சிருப்பாங்க. அவன் வந்தால் சல்யூட் அடிச்சிருப்பாங்க. இது வேற அந்த போயிருப்பான். அவன் டெய்லி போகிறாங்கிறாங்களே, பிரியாணி கடை நடத்துவானா, பிரியாணி கடை முடிஞ்ச உடனே 6-7 மணிக்கெல்லாம் டெய்லி அங்கே வந்துடுவானா, அங்கே தான் திரிவானா அப்படின்னு தகவல் வருது. இது இன்வெஸ்டிகேஷன் முடியும் போது அவனை எந்த சிசிடிவி கேமராலையும் அவன் தெரியலையாம். எப்படிங்க அது? ஏதோ 80 சிசிடிவி கேமரால 54 ஒர்க் ஆச்சு, 56 ஒர்க் ஆச்சுங்கிறாரு. அப்போ அந்த 56ல் அவன் எங்கேயுமே படலையா? அவன் அங்கே தானே மூவ் பண்ணியிருக்கிறான். ஆமாம், எந்த டிவிலையும் அவன் சிசிடிவிலையும் அவன் படலையா? அவனுடைய உருவம் படலையா, பதியப்படலையா? ஒன்று மட்டும் சொல்கிறாங்க, அவன் முகத்தை மூடிட்டு போனது ஒரு சிசிடிவியில் வந்திருக்குங்கிறாங்க. அதை வச்சு தான் அவனை அடையாளம் கண்டுபிடிச்சோங்கிறாங்க. வேறு எந்த இதுவுமே அவன் இத்தனை நாள் அங்கே உலாவிட்டு இருந்ததெல்லாம் சிசிடிவியில் வரலையா? எப்படிங்க 45-50 காவலர்கள் இருக்கும்போது 7 கேட்டையும் காவலர்கள் மேன் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த உள்ளே இருக்கிற ஏரியாக்கள் எல்லாம் அவங்க சுற்றி வந்திருப்பாங்கல்ல. ஆமாம். அப்போ எப்படி இவன் கண்ணில் படாமல் அங்கே சுற்றிட்டே இருந்தாங்க? அதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது? எல்லாமே சிசிடிவியிலேருந்து எல்லா விஷயமுமே பொய்யா இருக்குங்க. நம்ப தகுந்த மாதிரி காவல்துறை எந்த விஷயத்தையும் சொல்லலை. மினிஸ்டர் வேறு அப்பப்போ அவர் போதாதுன்னு சொல்லிட்டு சட்ட அமைச்சர் வேறு அவர் வேறு அப்பப்போ பேசுகிறாரு. இதெல்லாம் முரண்பட்ட கருத்துக்களை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இல்லை, அதுதான் என்னுடைய கேள்வியாகவே இருக்குது. அந்த முரண்பட்ட ஒரே துறை காவலாளர் எல்லாம் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. நீங்கள் அமைச்சரெல்லாம் பேசிட்டு தானே இதில் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே மக்களை பார்த்து நீங்கள் பத்திரிகை சந்திச்சு பேசணும். அங்கேருந்து ஒருத்தர் இங்கே இப்படி பேசுகிறீங்க, இங்கே ஒருத்தர் இப்படி பேசுகிறீங்க. அப்போ இங்கே ஏன் இந்த அவசரமான உங்களுக்கு இந்த பேச்சு? யாருடைய அந்த அளவுக்கு ஒரு நிபந்தனை வருது? தாங்க அந்த விஐபி சார் யாருன்னு தெரியல, அந்த சாரை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் தான் தீவிரமாக நடக்குது. குற்றவாளியை 3 மணி நேரத்தில் பிடித்தவனு மாறு தட்டினாங்க. அந்த இன்னொரு குற்றவாளியை இன்னும் பிடிக்க முடியலையே. அது பிடிக்க முடியாது. பிடிப்பது நோக்கம் அல்ல, அவரை காப்பாற்றுவது தான் நோக்கம். அவரை பிடிக்க மாட்டாங்க. அதான் நல்லா தெரியுது. அவன் அவருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறான். அப்போ இவன் மேலே அந்த விஐபி இருக்கிறார் இல்லையா, சாருங்கிறான். அப்போ அவர் அவருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த பொண்ணுகிட்ட சொன்னால் அந்த பொண்ணு புகார்லேயே சொல்லியிருக்கிறார். அப்போ யார் அந்த விஐபி? அந்த சார் யாருங்கிறது தான் அது தெரியாத்தி தமிழ்நாடு பூகம்பமாக மாறிடும்.
நிச்சயமாக நான் சொல்கிறேன். அந்த சாரை இவங்க பிடிக்கலைன்னா தமிழ்நாடு பூகம்பமாக மாறும். ஓகே சார், நீதிபதி பல கேள்வி கேட்டாங்கல்ல, இதை சிபிஐக்கு மாற்றினால் இந்த வழக்குலையும் தமிழக அரசு வந்து மேல்முறையீட்டுக்கு போகும், இல்லை எனக்கு சிபிஐக்கு போகக்கூடாது, எனக்கு இங்கே தான் சிபிசிஐடி தான் விசாரிப்பாங்க, நாங்கள் தான் விசாரிப்போம் மாதிரி போவாங்க. கண்டிப்பாக இந்த வழக்கில் உறுதியாக போவாங்க. கண்டிப்பாக நிச்சயம் போவாங்க. அது நிச்சயமாக எந்த வகையிலையும் அதை விட மாட்டாங்க. சிபிஐ விசாரணைக்கு விட மாட்டாங்க. எங்க சிபிஐ விசாரணைக்கு விட்டாங்க, என்ன பொள்ளாச்சி கேஸை சிபிஐ விடணும்னு சொன்ன உடனே விட்டுட்டாங்க. அவங்க அப்பீல் போலையே. அது ஏன் இப்போ இவங்களால விட முடியும்? இவங்க ஏன் விடலைன்னா இவங்க ஆட்களை பாதுகாக்க வேண்டிய தேவை. அது ஒரு விஐபி, ஏதோ ஒரு விஐபி சாரை யாரும் தெரியல, அவரை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியில் தீவிரமாக இருக்காங்க. இந்த வழக்கு மொத்தத்தையும் பார்க்கும்போது தெரியுது. இனிமேல் யாரும் பெண்கள் போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்த பெண்களே இப்போ முன்னாடி நடந்த சொல்ல வச்சுக்கிட்டு போய் சொல்லிவிடுவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ அவங்களுக்கு தைரியம் வந்திருக்கும். அவங்க குரூப்பாக கூட போய் கம்ப்ளைண்ட் தருவாங்க, எங்களையும் தான் கெடுத்தான்னு சொல்லி. இப்போ அதை கொடுக்கக்கூட வைக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த பெண்ணுடைய எஃப்ஐஆரை வெளியிடுறாங்க. ஒரு நீங்கள் பயம் விட்டுறாங்க. நீங்கள் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் எல்லா முகவரியும் நான் வெளியே விட்டுருவேன், அடையாளத்தை வெளியே விடுவேன், உங்களை அசிங்கப்படுத்திடுவேன் சமுதாயத்தில் என்ற அடிப்படையில் செய்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் எவ்வளவு அராஜகம்! எந்த ஆட்சியில் நடக்குங்க இந்த மாதிரி? ஏன் இந்த மக்கள் இன்னும் பொறுத்துக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியலை. பொறுத்தது போதுங்க. இவ்வளோ அராஜகம் வரிசையாக நடக்குது. 1 2 3 வரிசையாக வழக்குகள் நடக்குது. அதையும் இந்த ஆட்சியில் மட்டும் சட்ட ஒழுங்கு வந்து எப்போதுமே கேள்விக்குறியாகவே இருக்குது. இது எப்பயுமே. ஏன்னா அந்த ஆட்கள், அந்த கட்சியில் இருக்கிறவங்க அப்படி ஆளுகளை வச்சுருக்கிறாங்க. கட்சியில் இருக்கிறவங்க அப்படி ஆட்கள் இருக்காங்க. அதனால தான் இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. ஒரு மாவட்ட நிர்வாகி வந்து ஒரு நர்ஸினுடைய நிர்வாண ஃபோட்டோவை காட்டி மிரட்டி 10 லட்சம் கேட்குறாருன்னா அந்த வழக்குகள்லாம் என்னங்க சொல்கிறது? அது இப்படிலாம் போனால் என்ன ஆகும்? எந்த பெண்ணுக்கு எங்கே சேஃப்டி இருக்குது? நிர்வாண ஃபோட்டோ எப்படி எடுத்தார் அவர்? குளிக்கிறப்போ ஏதோ அந்த கேமரா வச்சு எடுத்திருப்பாங்க. இப்படிலாம் செஞ்சால் என்ன ஆகுங்க? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? குளிக்க கூட போக முடியாது பெண்கள். குளியல் அறையில் வந்து கேமரா வச்சுருந்தாங்கன்னா யாருக்கு தெரியும்? கேமரா மறைச்சி வைக்கிறாங்க. இப்போ என்ன பெண்கள் ஒரு உதாரணமாக இப்போ கூட வருது, ராமேஸ்வரத்தில் உடை மாற்று இடத்துல 1 மாத காலம் கேமரா இருந்துச்சான். பெண்கள் உடை மாற்று இடத்துல 1 மாத காலம், 1 மாதம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஆட்சியில் நடக்குதுங்க, சகஜமாக நடக்குது. இந்த ஆட்சியில் இது இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள் சகஜமாக நடக்குது. தப்பிச்சிடலாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அது ஆளுங்கட்சிக்காரங்களே செய்கிறாங்க. ஏன் கிட்டத்தட்ட எல்லா கேஸ்லையும் ஆளுங்கட்சிக்காரங்களாகவே இருக்கிறாங்க? குற்றவாளிகள் ஏன் ஆளுங்கட்சிக்காரங்களாகவே இருக்கிறாங்க? திமுக காரங்களாகவே ஏன் இருக்கிறாங்க? அதான் கேள்வி இன்னைக்கு இந்த கேள்வியில், இந்த கேஸில் அதுதான் கேள்வி. இன்னும் பல விஷயங்கள் வெளியே வருங்க. மாணவர்கள் திரண்டு எழுந்து வெளியே வந்துட்டாச்சுன்னா இன்னும் ஏராளமான விஷயங்கள் வெளியே வரும். இந்த ஆட்சி வந்து தப்பிக்க முடியாது. அந்த சார் யாருங்கிறத சொல்லி தான் ஆகணும். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.